கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நித்திய வெளிச்சம் டிவியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலும் நாம் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தும்படி அப்படியே கர்த்தரை ஆழ்ந்த தியானத்திலே நாம் தெய்வத்தை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஓம் ஆமேன். ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே ஐயா, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே ஐயா, வெளிச்சம் கொடுக்கணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே ஐயா, வெளிச்சம் கொடுக்கணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணும் பிளாசி ஹாந்தர போனி ஹாத்தனசே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஹல்லேலூயா. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து ஹல்லேலூயா கனிகள் கொடுக்கணுமே ஐயா, கனிகள் கொடுக்கணுமே. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளிலும் தேவாதி தேவனுடைய கிருபை நம்மை சந்தித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் வேத தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட சில வசனங்களை நாம் பார்க்கலாம். எபேசியர் ஆமீன். அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 2வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2:19. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு பேசுவாராக. இந்த வசனத்திலே நாம் வாசித்த அல்லேலூயா இந்த வசனத்திலே தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? இனி நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இல்லாமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறோம். 2 காரியங்களை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். முதல் காரியம் ஆமேன், பரிசுத்தவான்களுடைய ஆமேன் ஒரே நகரம், தேவனுடைய வீடுமாய் நாம் இருக்கிறோம். 2 காரியங்களிலே நாம் பார்க்கிறோம். ஒன்று, பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்திலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 2வது, நாம் தேவனுடைய வீடாக இருக்கிறோம். ஆமே. தேவனுடைய வீடு என்றால் என்ன? தேவனுடைய சமூகம். ஆமே, தேவனுடைய சமூகமாய் நாம் இருக்கிறோம் என்று தேவன் வெளிப்படுத்துகிறார். அன்பான தேவனுடைய ஜனமே, தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகம் என்றால் என்ன? தேவ சமூகம் என்பது தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கக்கூடியதாய் நாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற பாத்திரமாக, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற பாத்திரமாக, தேவனுடைய கிருபையின் ஈவை இலவசமாய் ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தயாள அன்பை தான் தேவன் தம்முடைய வீடாய் எண்ணுகிறார். அதை தம்முடைய வாசஸ்தலமாய் தேவன் கருதுகிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாய் சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமேன். இங்கு நாம் பார்க்கிறோம், தேவன் நமக்கு தலையாய் இருக்கிறார். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. சரீரத்தில் அநேக அவயங்கள் உண்டு. ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒரு வேலை உண்டு. கண்ணுக்கும் காதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் ஒன்று இல்லாமல் ஒன்று செயல்படுவதில்லை. எல்லாம் ஆமேன் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, இப்படியே தேவன் நம்மை ஒரே அவயமாய் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய சரீரத்திலே நம்மை அவயங்களாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு தலையாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவயங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அவர் கெத்சமனே தோட்டத்தில் கொல்கதா மலைக்கு நேராய் கடந்து போவதற்கு முன்பாக இயேசு ஆமேன் ஒரு மனதை ஒரு ஒற்றுமையை தேவன் விளக்கி சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம், நல்லதுதான். கிறிஸ்து நம்மில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கிறிஸ்து எதிர்பார்க்கிற காரியம், நாம் அனைவரும் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். ஒவ்வொரு அவயங்களை தாங்க வேண்டும். ஒவ்வொருவருடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து நமக்கு மன்னித்ததைப் போல நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு நம்மை எப்படி மன்னித்தாரோ அதே போல பிறரை நாம் மன்னிக்க வேண்டும். இயேசு எப்படி நம்மை நேசித்தாரோ அதே போல நாம் பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தேவ பிள்ளையே, இங்கு நாம் பார்த்த காரியத்திலே ஆமேன் ஆமேன் அது என்ன சொல்லுகிறது? அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சி உண்டாகிறது. கிறிஸ்து நமக்குள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அன்புதான் சரீரத்திற்கு பக்தியை உண்டாக்கும் வளர்ச்சியாய் இருக்கிறது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமே, நாம் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறோம் என்று சொல்லியும் மனுஷரிடத்திலே நாம் அன்பில்லாதவர்களாய் இருந்தால் நாம் பொய்யர் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் மூல பிரமாணம் என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெண்ணிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று தேவன் நமக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுத்திருக்கிறார். நம்மை நாமே நேசிக்கிறதை போல பிறரை நேசிக்க வேண்டும். அதுவே தேவன் கொடுத்த நமக்கு பிரதான கட்டளையாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி நாம் சகோதரரை பகைத்தால் நாம் தேவ பகைனர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆமே, நல்லதுதான். தேவன் அதை நேசிக்கிறார். ஆனால் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறதை போல நாமும் பிறரை அன்பு கூற வேண்டும். அதுவே தேவன் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே நாம் சில காரியங்களை பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம், ஸ்தோத்திரம், 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாயிருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். தேவ பிள்ளையே, சரீரம் அல்லேலூயா, எல்லா சரீரமும் அல்லேலூயா ஒரே சரீரம் என்று இங்கு அழைக்கப்படுகிறது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்கள். இயேசு நமக்கு சரீரமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். ஆமென். தேவன் நமக்குள்ள மகிமை அடையவும் தேவன் நமக்குள்ள வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்த அவயங்கள் அன்பினாலே இசைவாய் கட்டப்பட வேண்டும். அன்பின் அல்லேலூயா அந்த சர்க்குணத்தினால் அவயங்கள் கட்டப்பட்டு கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துகிறதாய் மாற வேண்டும் என்று தேவன்
தேவன் விரும்புகிறார். சபை அல்லேலூயா எப்படி வளர்ச்சி அடைய முடியும்? சபையானது அன்பினால் கட்டப்பட வேண்டும். ஆமேன். தயவுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். பலவினரை நாம் தாங்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமேன். 23வது வசனம் 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12:23 நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகள் எவைகளோ அது அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்காரம் வேண்டியதில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளையே, பலவீனமானவர்கள் அல்லேலூயா உதாசனப்படுத்தாமல் கிறிஸ்துவின் அன்பினாலே நாம் பலவீனர்களை இயேசுவின் மகிமைக்குள்ளே இழுக்கும்படிக்காக பலவீனனுடைய பலவீனத்தை நாம் தாங்க வேண்டும். நம்முடைய பொருளாதாரத்தினால, நம்முடைய அன்பினால, நம்முடைய சிநேகத்தினால நம்மை அவர்கள் கிறிஸ்து வண்டைக்கு நேராய் நாம் எழுப்பதற்கு நல்ல பாத்திரங்களாய் நாம் பயன்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். பிதாவின் சித்தமும் அதுவா இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆமேன், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 26வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். ஆமேன். ஒரு சரீரத்தில் அவயம் பாடுபடும் பொழுது மற்ற சரீரம் பாடுபடுகிறது. கையானது பாடுபடும் பொழுது கண்ணானது கலங்குகிறது. கண் பாடுபடும் பொழுது நம்முடைய சரீரம் நடுங்குகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையை, சபையில் இருக்கிற விசுவாசிகள் பலவீனமாய் போகும் பொழுது, விசுவாசத்தில் தள்ளுண்டு போகும் பொழுது, இயேசுவை விட்டு அவர்கள் விலகி போகும் பொழுது, நாம் அவர்களை பரிகசிக்காமல், நாம் அவர்களுக்கு நீதி செய்யாமல், நாம் அவர்களுக்கு குற்றம் சாட்டாமல், இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி நேசிக்கிறாரோ, இயேசு நம்மை எப்படி பின்தொடர்ந்து நம்மை அழைக்கிறாரோ, அதே போல நம் விசுவாசிகளை பின்தொடர வேண்டும். கிறிஸ்துவின் அன்பினாலே அவர்களை இழுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குள் அவர்களை சேர்க்கும்படிக்காக அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் யூதனுக்கு யூதனாயும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாயும் எல்லோருக்கும் எல்லாமுமாய் ஆகிறேன். எப்படியாயினும் ஒரு மனுஷனை இயேசுவுக்குள் கொண்டு வருவதற்காக நான் எல்லோருக்கும் எல்லாமுமாய் மாறுகிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, ஆமேன். நம்முடைய ஆலயத்தின் நடுவில் தேவன் உலாவுகிறார். நாம் தேவனுடைய வீடா இருக்கிறோம். தேவனுடைய வீடு என்றால் என்ன? தேவனே நம்முடைய மத்தியஸ்தராக, தேவனே நம்முடைய தலையா இருக்கிறார். அவருடைய வீடு மகிமையின் வீடு, அன்பு நிறைந்த வீடா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய அவயங்களா இருக்கிற நாம் அவரோடு கூட நாம் இசைவாய் கட்டப்பட வேண்டும். அவரோடு கூட நாம் பிணைக்கப்பட வேண்டும். ஒருவரையொருவர் தாங்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாய் இருக்க வேண்டும். விசுவாசத்திலே ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்ல வேண்டும். ஒருவர் விழும் பொழுது மற்றவர்கள் தூக்கிவிட வேண்டும். ஒருவர் அழும் பொழுது மற்றவர்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும். ஒருவருக்கொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய், அதாவது ஒரே சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் இருந்து கிறிஸ்துவின் மகிமைக்காக சபையை நாம் அலங்காரப்படுத்த வேண்டும். தேவ பிள்ளையே, ஆமேன். பலமாய் தோன்றுகிற சரீரத்தின் அவயம் அதற்கு லட்சணம் கொடுக்க வேண்டியதில்லை. அது பார்க்கும் பொழுதே அழகாக இருக்கும். ஆனால் மறைக்கப்பட வேண்டிய அவயங்கள் சில இருக்கிறது, பலவீனமான அவயங்கள் சில இருக்கிறது. அதை நாம் மூடுகிறோம், அதை திரை வழியாக மூடுகிறோம். அதே போல பலவீனமான பாத்திரங்களை நாம் நம்முடைய நம்பிக்கையினாலும், நம்முடைய விசுவாசத்தினாலும், நம்முடைய அன்பினாலும் அதை மூடி இயேசுவுக்குள் அவர்களை பாதுகாத்து கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியாய் மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமேன், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவயங்கள் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டியதில்லை என்றும், தலையானது கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு வேண்டியதில்லை என்றும் சொல்லக்கூடாது. ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவயங்கள் ஒன்றுக்கொன்று விரோதிகளாக இருந்தால் சரீரம் வெட்டுண்டு விழும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, சரீரத்தின் அவயங்கள் ஒன்றுக்கொன்று விரோதிகளாக இருந்தால் அந்த சரீரத்திலே ஜீவன் இருக்காது. ஹல்லேலூயா. ஜான் கால்வின் என்கிற ஒரு தத்துவ வேத அறிவியலாளர் சொல்லுகிறார். ஆமேன். இந்த ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நாம் ஆர்கனைசேஷன் அல்ல, அதாவது நாம் அனைவரும் உண்டாக்கப்பட்டவர்கள்
அல்ல, நாம் அனைவரும் வாழ்கிற தேவனாலே இயக்கப்படுகிறவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த கிறிஸ்டியன் அதாவது கிறிஸ்துவம் என்பது ஆர்கனைசேஷன், அது ஒரு தொழிற்கூடமோ அது ஒரு நிர்வாகமோ அல்ல. தேவாதி தேவன் தம்முடைய ஜீவனாலே அவர்களை இயக்குகிற ஒரு நடைமுறை சாலையாக இருக்கிறது என்று ஜான் கால்வின் சொல்லுகிறார். ஆம், தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்மோடு கூட இல்லாவிட்டால் நாம் செத்தவர்களைப் போல மாறுவோம். அல்லேலூயா. தேவன் நமக்குள்ள ஜீவனோடு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அவயங்கள் சரீரத்தின் அவயங்கள் ஒன்றுக்கொன்று இசைவாய் கட்டப்பட வேண்டும். சரீரத்தின் அவயங்கள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் மாறினால் தேவன் நம்முடைய ஜீவனோடு சரீரத்தோடு இணைக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 15வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னோடு நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். நீங்கள் என்னோடு நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு உலர்ந்த கொடியை போல காய்ந்து போவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். தேவ பிள்ளையே, கொடியானது கிளையிலே இணைக்கப்பட வேண்டும். அது இணைக்கப்படாவிட்டால் தானாக கனி கொடுக்காது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள்ள படர வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய கிளையோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். தேவ கிளையோடு நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்றால் சகல வஸ்துக்களும் ஒன்றாய் கூட்டப்பட வேண்டும், ஒன்றாய் இசைக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் கிறிஸ்தவன் என்று நாம் சொல்லுகிறோம், நல்லதுதான். ஆனால் தனிமையாய் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. நாம் எல்லோரும் தேவனுடைய நகரம் என்றும் பரிசுத்த நகரம் என்றும் நாம் தேவனுடைய வீடு என்றும் அழைக்கப்படுகிறோம். அதனால தனிமை என்பது அல்லேலூயா நாம் தேவனுக்கு முன்பாக வளர முடியாது. அதனால ஒவ்வொரு அவயங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. அதே போல கிறிஸ்தவர்களும் ஒருவருக்கொருவர் சார்ந்து ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாய் இருக்கும் பொழுது மாத்திரமே இயேசு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுகிறது, பிதாவின் சித்தம் வெளிப்படுகிறது. தேவ பிள்ளையே, பிதாவின் சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால் அன்பின் சர்க்குணம் நமக்குள் வெளிப்பட வேண்டும். அன்பு அல்லேலூயா நமக்குள்ள அது ஆரோக்கியத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. சரீர வளர்ச்சிக்கு அன்பு மிகவும் பிரதானமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே அன்பு எப்படி வெளிப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அன்பிலே பொறாமை இல்லை, அன்பில் தற்பெருமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பு அடையாது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு அல்லேலூயா அன்பானது ஸ்தோத்திரம் தனக்குரியதை சிந்திக்காமல் பிறருக்குரியதை சிந்திக்கிறதாய் மாறுகிறது. அதுவே கிறிஸ்துவின் சிந்தையாய் இருக்கிறது. தேவ பிள்ளையே, இப்படி நாம் கிறிஸ்துவின் மகிமையில் அல்லேலூயா வளர வேண்டும் என்றால் அன்பில் அல்லேலூயா நாம் கட்டப்பட வேண்டும். அன்பிலே நாம் வளரும் பொழுது நாம் வேறுபட்டவர்களாய் ஜனங்களுக்கு முன்பாக தெரியப்படுவோம். நம்மை பார்த்தவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறிக்கை செய்கிற அளவிற்கு தேவ அன்பு நம்முடைய இருதயங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த அன்பு என்பது தேவனால் உண்டானது. அது நம்முடைய இருதயங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அது நம்மை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அன்பினாலே நாம் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தும் பொழுது ஜனங்கள் எல்லோரும் தேவனிடமாய் திருப்பப்படுவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளான மனிதன் தேவனுடைய சர்க்குணத்தின் அன்பினால் கட்டப்பட வேண்டும். நமக்குள் இருக்கிற எல்லா விதமான ஜென்ம பாவத்தின் களைகள் வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். அப்படி பிடுங்கப்படும் பொழுது தேவன் நமக்குள்ள ஜீவனுள்ளவராய் வெளிப்படுகிறார். ஆண்டவருடைய ஜீவன் நம்முடைய ஜீவனோடு கலந்து கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அது அன்பின் அழிய மகிமையாய் வெளிப்பட்டு தேவ மகிமையாய் வெளிப்பட்டு ஜனங்களுக்குள்ளே நாம் இன்னும் அதிகமாய் வளர அது உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. தேவன் நல்லவர். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கிருபை நமக்குள் வளர வேண்டும் என்றால் அன்பே பிரதானமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொலோசியன்ஸ் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 1வது அதிகாரம் 18வது வசனம், அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, விலையேற பெற்ற இரத்தத்தினால் இயேசு அல்லேலூயா கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே சபையை சம்பாதித்திருக்கிறார். அவர் சபைக்கு தலையாய் இருக்கிறார். நாம் எல்லோரும் அவருடைய சரீரத்தின் அவயமாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. சபைக்குள் உயிர் உண்டாக வேண்டும் என்றால் அவயங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இசைவாய் கட்டப்பட வேண்டும். அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்திலே ஜனங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் தங்களுக்குரியதை பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஒருவரும் தங்களுக்குரியதை தங்களுக்கென்று அவர்கள் வைத்துக் கொள்ளாமல் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். தேவனுடைய அன்பு சபைக்குள்ள விருத்தி அடைந்தது. கர்த்தர் அனுதினமும் ஆத்துமாக்களை சபையில் கொண்டு
வந்து சேர்த்தார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, இதோ இந்த காலத்திலே அல்லேலூயா அநேகரை நாம் ரட்சித்துக் கொள்ளவும் அநேகரை இழுத்துக் கொள்ளவும் அன்பு பிரதானமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்பு நம்முடைய இருதயங்களுக்குள் இருந்தால் ஆமென், அதுவே தேவ சித்தம் நடப்பதற்கும் தேவ சித்தம் நிறைவேற்றுவதற்கும் மூல காரணமாக இருக்கிறது. இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம், அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். ஆமேன் ஆமேன். தலையாய் அவர் இருக்கும் பொழுது சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் கூட்டப்பட வேண்டும். சரீரத்தின் அவயங்கள் அல்லேலூயா ஒன்றோடு ஒன்று விரோதமாய் ஒன்றோடு ஒன்று பிரிந்திருந்தால் அது ஜீவன் இல்லாததாய் செத்துப்போன சரீரமாய் இருக்கும். அதற்குள் ஜீவன் இராது. இயேசு கிறிஸ்துவும் அதோடு இருக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ என்னை நிலைத்திராவிட்டால் நான் உன்னை நிலைத்திறேன் என்று இயேசு சொன்னார். ஆமேன். நாம் அல்லேலூயா நிலைத்திருத்தல் என்றால் என்ன? இயேசுவோடு நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, இயேசுவின் பிள்ளைகளோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்களோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களுக்கு நாம் சகாயம் செய்ய வேண்டும். திக்கற்றவர்கள், விதவைகள், அநாதைகள், ஆதரவற்றவர்கள், பலவீனர், இவர்கள் எல்லோரையும் நாம் தாங்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்பினாலே ஒருவரையொருவர் தாங்கி இயேசுவின் பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. இந்த ஆமென் கடைசி நாட்களிலே நம்முடைய இருதயங்களுக்குள் ஊற்றப்பட்ட இந்த அன்பை இயேசு கிறிஸ்து நம்மிலே பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் வீட்டுக்குள்ள ஹல்லேலூயா சமாதானம் இல்லாமல் தவிக்கிறாயோ? ஆமென். உன்னுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்று ஏங்குகிறாயோ? பயப்படாதே. இயேசுவின் அன்பு உன் இருதயங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று நீ விசுவாசி. அந்த அன்பினாலே ஹல்லேலூயா அந்த அன்பின் இருதயத்தோடு அவர்களிடத்தில் நெருங்கி இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த நிச்சயமாய் உனக்குள் வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவின் ஜீவனானது அவர்களை ஆமென் அவருடைய கரூரமான இருதயத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்யும். கெட்ட சிந்தையிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கும். அவர்கள் சர்க்குணமாய் மாறுவார்கள். அவர்கள் சமாதானம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். அவர்கள் உன்னோடு கை கோர்த்து உன்னோடு கூட இயேசு வண்டைக்கு நடந்து வருவார்கள். ஆமென். இதோ என்னுடைய கணவன் ரட்சிக்கப்படவில்லையே, அவன் குடிகாரனாய் இருக்கிறான், அவன் என்னை பலவீனப்படுத்துகிறான், அடிக்கடி என்னை மிகுந்த வருத்தப்படுத்துகிறான் என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ? மகளே, கவலைப்படாத. இதோ இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறான். பயப்படாத. இயேசு கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிற நீ, இதோ கிறிஸ்துவின் ஜீவன் உனக்குள் வாசமாக இருக்கிறது. இதோ இயேசுவின் அன்பினாலே அல்லேலூயா அவர்களை கட்டி இழுக்கும்படி விசுவாசத்தோடு நீ போராடி ஜெபி. முழங்காலை முடக்கி ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபி. நிச்சயமாக தேவன் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர்களையும் இயேசு அண்டைக்கு பிதாவாகிய தேவன் சேர்த்துக் கொள்ளுவார். உன் பிள்ளை உனக்கு செவி கொடுக்கவில்லை என்று, பிள்ளை கீழ்ப்படியவில்லை என்று கலங்குகிறாயோ? கவலைப்படாது அன்பான தேவனுடைய பிள்ளையே. இதோ உன்னுடைய பிள்ளை ஆண்டான். இதோ ஹல்லேலூயா உன் வசமாய் திருப்பப்படுவான். உன் பிள்ளையோ அநீதியிலிருந்து அக்கிரமத்திலிருந்து மீண்டு வருவான். அக்கிரம செய்கையிலிருந்து அவன் மீண்டு வந்து தேவனுடைய செய்கையாய் அவன் மாறுவான். கர்த்தருடைய கையிலே அலங்காரமாய் அவன் மாறுவான். தேவனுடைய பர்வதத்தின் மகிமை அவன் மேல் கடந்து வரும். தேவாதி தேவன் அவனை வெற்றி சிறக்க பண்ணுவார். உன்னதமானவர் அல்லது உன்னுடைய பிள்ளையை தேசத்தின் நடுவில் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாப்பார். உன்னுடைய குடும்பம் சேமப்படும். உன் குடும்பம் நிலைவரப்படும். உன்னுடைய வீடு கர்த்தருடைய மகிமையினால் அலங்காரப்படுத்தப்படும். தேவ ஆவியானவர் உன் வீட்டிலே அசைவாடுவார். அன்பின் ஆவியானது உன்னுடைய இல்லத்திலே குடியேறும் பொழுது சகல பொல்லாப்பும் துர்குணமும் உன் வீட்டை விட்டு வெளியேறும். ஆமென். பகையை நீ காட்டாமல், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உதாசனத்திற்கு உதாசனத்தை நீ காட்டாமல், ஆமென், தீமைக்கு நீ எதிர்த்து நிற்காமல் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ அன்பினால் நிலைத்திருந்து நீ போராடு. கர்த்தருடைய அன்பு உன்னை மீண்டு கொண்டு வரும். கர்த்தருடைய அன்பானது உன்னை விடுவிக்கும். கர்த்தருடைய அன்பின் கயிறானது அல்லேலூயா தேவ சமூகத்திற்கு உன்னையும் உன் பிள்ளையையும் உன் கணவனையும் உன் மனைவியும் கூட்டிக் கொண்டு வரும். அல்லேலூயா அக்கிரமத்தில் அழிந்து போயிருக்கிற உன் பிள்ளையை, அநியாயத்தினால் மாண்டு போயிருக்கிற உன் கணவனை, அல்லேலூயா உன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஆமென் அடிமைக்கு, உலகத்தின் அடிமையினால் மூடப்பட்டிருக்கிற எல்லா விதமான துர்க்கதிகளுக்கும் உன்னுடைய குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, தேவன் அவர்களை விடுவிக்கவும் தப்புவிக்கவும் கனப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவர்களை ரட்சிக்கவும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அன்பே பிரதானமாக இருக்கிறது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, அன்பில்லாமல் அல்லேலூயா ஒன்றுமில்லை. அன்பே பிரதானம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பில்லாமல் நாம் என்னதான் தேவ சமூகத்தில் ஓடினாலும், அன்பு செலுத்தாமல் நாம் என்னதான் தேவ சமூகத்தில்
ஸ்தோத்திரம். நாம் ஜெபித்தாலும் நாம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நான் தூதர் பாஷையில் பேசினாலும் மனுஷர் பாஷையில் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை. அன்பே அல்லேலூயா பிரதானம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளையே, அன்புதான் அல்லேலூயா தேவனிடத்திலிருந்து உருவானது. அன்பு தேவனாக இருக்கிறது. தேவன் அன்பாக இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து அன்பு புறப்பட்டு வருகிறது. அந்த அன்பினாலே இந்த உலகத்தை தேவன் தாங்கிக் கொண்டிருக்கிறார். இதோ இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லா நன்மைகளை நமக்கு அருள்வார் என்பது நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் எவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். பாவம் அறியாத இயேசுவை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். பாவத்தின் சாயலாய் இயேசுவை நமக்கு ஒப்புக் கொடுத்தார். மரணத்தின் வழியாய் அவரை சகல துரைதரங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் ஆமென் உரிந்து கொண்டு வெற்றி சிறந்தவராய் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அதனால் எந்த துரைதனங்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் நம்மை கட்டி போட முடியாது, நம்மை சேதப்படுத்த முடியாது, நம்மை அடிமைப்படுத்த முடியாது, நம்முடைய ஸ்தலத்தை மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளையே, இந்த கிறிஸ்துவின் அன்பினாலே நாம் கட்டப்பட வேண்டும். இயேசுவின் அன்பை கொண்டு சகலத்தையும் ஜெயமெடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஓ ஹalleluya ரீஜானா ஹூடல ஹபூதன மௌட ஹபாலாதி ஹாத்துனா சலுஹனந்தனா அத்துல் சரகுட பலாதியாதுன பௌட கபல சுபஹாந்தனே சனத்தியாஹனசதே. ஹalleluya ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya ஹalleluya. ஆமென். அன்பின் ஆவியை தேவனிடத்தில் கேட்டு ஜெபிக்கலாம். இந்த அன்பின் ஆவி நம்முடைய இருதயங்களுக்குள் ஊற்றப்படும் பொழுது எல்லா விதமான சோர்வுகள், பலவீனங்கள், பாவங்கள், இருள் எல்லாம் நம்ம விட்டு கடந்து ஓடும். கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களுக்குள் ஊற்றப்பட வேண்டும். ஹalleluya ஜெபிப்போம். ஹalleluya. பரலோக பிதாவே, இதோ இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. தெய்வமே, இதோ வீட்டிலே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, தூக்கமில்லை. நெடுநாளாய் என் இருதயம் சோர்வடைந்து மங்களாய் இருக்கிறது. என் கண்கள் பூத்து போயிருக்கிறது, நன்மையை காண முடியாமல் என் இருதயம் பலவீனமாய் இருக்கிறது என்று ஏங்குகிற பிள்ளைகளுக்கு தேவன் தயவு செய்வீராக. என் ஆண்டவராகிய இயேசுவே, நம்முடைய ஜீவனுள்ள அன்பை உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள் ஊற்றுவீராக ராஜா. இந்த அன்பானது படர்ந்து தேசத்தை மூடும்படி, அவர்கள் குடும்பங்களை மூடும்படி, அவர்கள் எல்லைகளை மூடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அன்பானது ஜீவ நதியாய் புறப்பட்டு அவர்கள் இருதயங்களுக்குள் ஊற்றப்பட்டு சகல இருளின் வஸ்துக்கள் அழிந்து, சகல இருளின் பாவங்கள் அழிந்தவுடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா இருளின் கட்டுகள், எல்லா மரண உபாய சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினால் அருந்து விழுவதாக. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய தலையின் மேல் கர்த்தர் தம்முடைய சமாதானத்தின் தெய்வீக ஆலோசனையின் வெளிச்சத்தை அருள்வீராக. எல்லா விதமான தாறுமாறத்தின் வழிகள், பயத்தின் எல்லா விதமான யோசனைகள், ஆண்டவர் நிர்பந்தமான பிசாசின் துர்குணத்தின் அழிவு எல்லா கிரிகளும் அழிஞ்சு மாறி குடும்பத்தை ரட்சித்து உம்முடைய ஆண்டவர் கிருபையினால் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்கிற இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya.